இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். ஸோ இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்னா ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா சிக்கன் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் சிக்கன் கிரேவி வச்சுட்டேன். ஸோ சிக்கன் வச்சதுனால வந்து ஃபுல்லாக நான்வெஜ்லேயே முடிச்சிடலாம், காய் தனியாக வைக்கல. ஸோ மார்னிங் வந்து பூரி போட்டுட்டேன். பூரி அண்ட் சிக்கன் குருமா வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பூரி கிழங்கு வந்து சண்டே வச்சோம். அந்த மாதிரி இன்றைக்கி பூரி சிக்கன் குழம்பும் ஒரு நல்ல காம்பினேஷன் தான். கிழங்கு மசால் எப்படியோ சன்னா மசால் மாதிரியும் இந்த மாதிரி கிரேவி மாதிரி இல்லை குருமா மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள் தான். சிக்கன் வச்சதுனால நமக்கு சிம்பிளாக போச்சு. இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ கிரேவி மட்டும் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் ரைஸு. ஸோ அதிலே ஒரு உருளைக்கிழங்கு 2 போட்டுட்டேன். ஸோ இந்த 2 உருளைக்கிழங்கு போட்டதுனால வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அண்டு ஒரு எக்கும் வச்சாச்சு. வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் அண்ட் பாயிலும் பண்ணியாச்சு.